நான் வந்து ஆயில் காய்ச்சிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து தூக்கி போடாமல் அப்படியே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுடுவேன். நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ண போகிறோனோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இதை எடுத்து இந்த சக்கையெல்லாம் தலையில் ஃபுல்லாக தேய்ச்சேன்னா, ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி மைல்டாக தேய்ச்சோன்னா இதில் இருக்க ஆயில், இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தான் ஆயில் இருக்கும். ஆனால் இதை தேய்க்கும் போது எனக்கு ஒரு பரவாயில்ல, இதில் இருக்க ஆயிலும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா ஒரு 5 லிட்ரு கோகோனட் ஆயில் வந்து நம்ம காய்ச்சினோன்னா 4 லிட்ரு தான் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸுக்கு 1 லிட்ரு ஃபுல்லாகவே இந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாக குடிச்சிடும். அப்போ இந்த சக்கையாவது இருக்கிற ஆயிலாவது நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். அதை தூக்கி போட எனக்கு மனசு வராது. என்ன தான் நம்மக்கிட்ட லிட்டர் கணக்கில் ஆயில் இருந்தாலும் அந்த வேஸ்ட்டை தூக்கி போட மனசு வராது. அதையெல்லாம் தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு முடி காஞ்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும். நீங்களும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு அந்த சக்கையை தூக்கி போடாமல் வச்சுருங்க. எப்பப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா முடியில் எந்த சிக்கும் விழாது. ஹேர் ஆயிலில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த சக்கையிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது கேட்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து ஐயோ இதெல்லாமா பண்ணுறீங்க, என்னங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு தோணும். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.